இப்போ கார்ல போற மாதிரியே இல்ல. அந்த காலத்துல சொல்லுவாங்களே இந்த பல்லாக்கு, அதுல போற மாதிரியே இருக்கு. டிரைவர், எப்பவுமே இப்படிதான் காரை ஓட்டுவீங்களா? இல்ல யாராச்சும் சொல்லி கொடுத்து இப்படி ஓட்டுறீங்களா? டிரைவிங் ஸ்கூல்ல தாம்மா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் பூங்குடி. என்னன்னு? நீ கோவத்துல கூட அழகா தான் இருக்க. மூர்த்தி, எப்பவுமே ரொம்ப நேரம் ஆகும்ல, நீ இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்ட. இல்ல சார், எப்பவும் ஆகிற டைமோட இன்னைக்கு 10 நிமிஷம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஓ அப்படியா? பூங்குடி பக்கத்துல இருந்ததுனால எனக்கு டைம் சீக்கிரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி பூங்குடி? சார், சாயங்காலம் நான் பஸ்லயே போய்க்கிறேன் சார். இப்ப 2 பேரும் ஒண்ணா வராங்க. கோபி, அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு பாத்தியா? ஆமா, நீ எல்லா பொருத்தத்தையும் பாரு, ஆனா நம்ம பொருத்தத்தை மட்டும் பார்க்காத. காதலி காதலி. வாய மூடு மூதேவி. ஏன் பூவே, நீ என்கிட்ட கூட போய் சொல்லுவேன் நான் நினைக்கவே இல்லை. நான் என்ன போய் சொன்னேன்? ஏய், முதல்ல நீ அந்த வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் ஜீவா சார் கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்க போறேன்னு சொன்ன. அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் அவர் கூட ஜோடியா கார்ல இருந்து இறங்குற. நீங்க ஒன்னா வந்து இறங்குறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புள்ள. ஆனா உன் சந்தோஷம் நீடிக்காது. என்ன புள்ள, ஏன் அப்படி சொல்ற? இனிமே நான் அவர் கூட ஒன்னா கார்ல வரமாட்டேன். ஏன்? நான் இப்ப இப்படி சொன்னதாலையா? நான் சொன்னதை வேணா நீ எனக்கு வாபஸ் கொடுத்துரு. இல்ல மாறி, நீ சொன்னதுக்காகலாம் இல்ல, நான் தனியா தான் வந்திருப்பேன். மாயாவதி மேடம் தான் நான் தான் தினமும் துணைக்கு போறேன், இன்னைக்கு நீ போ அது இதுன்னு சொல்லி என்னை அவர் கூட அனுப்பி வச்சுட்டாங்க. பஸ்ல வர்றதுக்கு கார்ல வர்றது நல்லது தானே புள்ள. நாம நம்ம நிலைமைய மறக்க கூடாது புள்ள. என் தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி தான்னு. நாம நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது தான் எப்பவுமே நல்லது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டதுனாலதான் என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. அப்ப நீ கலெக்டர் ஆனா கூட கார்ல போக மாட்டியாப்ல? முதல்ல அந்த இடத்துக்கு போய் சேருவோம், அதுக்கப்புறம் மத்தத பத்தி பாப்போம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத புள்ள. எனக்கு தினமும் கார்ல போகணும்னு ஆசையா இருக்கும். ஆனா ஒரு தடவை கூட நான் போனதில்ல. நீயாவது கார்ல போயிட்டு வந்துட்டு இருந்த, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நீ வேற மாதிரி காருக்குள்ள இருந்தது எனக்கு ஏதோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. எப்படா இறங்குவோன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன். ஏன் பூவு, ரேடியோவுல ஒரே காதல் பாட்டா போடுறான். ஜீவா சார் மொபைல ஏன் பக்கம் போட்டுட்டு தேடி எடுக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இறங்கி ஓடவா முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் ஒரு நாள் நல்லதாவே முடியும். ஒரு நிமிஷம் சரி.
ஒரே கார்ல தானே வந்தாங்க. அப்புறம் என்ன, உங்க அண்ணன் அவ போறதையே அப்படி பார்த்துட்டு நிக்கிறான். புதுசா பாக்குற மாதிரி பார்த்தா கூட பரவாயில்ல. ஏதோ உலகத்துல அவங்க 2 பேர் தான் இருக்க மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்கான். அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. ச்சே. டேய் மச்சான், நான் ரொம்ப நேரமா உன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன். நீ என்ன செட்டப் பண்ணாம அங்கேயே பார்த்துட்டு இருக்க? டேய், அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. டேய், நீ எப்படா வந்த? கிழிஞ்சது போ. சரி மச்சான், பரவாயில்ல விடு. நீங்க 2 பேரும் பழைய மாதிரி மாறிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான். இல்லடா, அவ அதே பிடிவாதத்தோட தான் இருக்கா. நானும் பல தடவை பேசிட்டேன்டா. எங்க அம்மா கையெடுத்து கும்பிட்டு கேட்டதுனால தான் அதை தவிர்க்க முடியாம வந்திருக்கா. மறுபடியும் காதல் கல்யாணம்னு பேசினா அவ எங்க வீட்டை விட்டு போயிடுவான்ற மச்சான். அவ சொல்றது இல்ல, செஞ்சாலும் செய்வாடா. டேய், அப்புறம் எப்படி உன் கூட ஒன்னா கார்ல வந்தா? அவ எங்க வந்தா? எங்க அம்மா தான் அவளை வற்புறுத்தி அனுப்பி வச்சாங்க. அதானே பார்த்தேன். இப்ப என்னதான்டா பண்றது? அதைத்தான் நான் அம்மா கிட்ட பேசினேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமா அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உன் கூட கார்ல ஒன்னா அமுச்சு வச்ச மாதிரியே உங்க அம்மா அவளை உனக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. நீ கவலையே படாத. பொண்ணை விட உங்க அம்மா வைராகியமானவங்கடா. நினைச்சதை நடத்தாம விட மாட்டாங்க. யாரு என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனா ஜீவா தாலி கட்ட போறது என் கழுத்துல தான். உங்க அப்பா என் வீட்டுக்கே போய் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. வா. மாயா, என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க? நீ இப்ப எல்லாத்தையுமே தப்பு தப்பா தான் செய்யற. நீ பழைய மாதிரியே இல்ல. ஆமாங்க, நான் பழைய மாதிரி இல்லதான், மாறிட்டேன். நான் வச்சதுதான் சட்டம், நான் நினைக்கிறது தான் நடக்கணுங்கிற ஈகோலாம் மாறிடுச்சு. உயிரோட இருக்கிற என் பிள்ளைக்கு திதி பண்ண போனோமே, அந்த குற்ற உணர்ச்சி என்ன மாத்திடுச்சு. இங்க பாரு, அதுக்காக பூங்கொடிய வீட்டுல கூட்டிட்டு வந்து தங்க வச்சது இல்லாம அவங்க கூட கார்ல வர அமிச்சப்பியா? அது போதாதுன்னு அவ முன்னாடியே தீபிகாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற. இங்க பாரு மாயா, நீ அப்படி பேசும்போது தீபிகா முகம் எப்படி தோண்டு போச்சு தெரியுமா? தீபிகாவை ஹர்ட் பண்ணோன்னு நான் அப்படி பேசல. ஆனா அவ பூங்குடியை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினா, அது மட்டும் சரியா? நான் போய் கால்ல விழாத குறையா பூங்குடியை கெஞ்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா தீபிகா அவளை கேவலப்படுத்தி அனுப்பணும்னு பாக்குறா. அதை அப்படியே விட்டுட முடியுமா? எப்படியாவது பூங்குடியை சமாதானப்படுத்தி இந்த வீட்லயே தங்க வைக்கணும். அதனாலதான் தீபிகாக்கு ஒரு வார்னிங்கா இருக்கணும்னு அப்படி பேசினேன். இத பாரு, நீ என்ன விளக்கு வேணா சொல்லிக்கா. தீபிகா மனுஷன் நோகிற மாதிரி பேசுறது தப்புதான். இத பாருங்க, எனக்கு மத்தவங்க வருத்தத்தை விட ஜீவாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக இதுவும் செய்வேன், இதுக்கு மேலேயும் செய்வேன். மாயா, விவரம் புரியாம பேசிட்டு இருக்க. நீ பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? விளக்க பிடிச்சிட்டு போய் கிணத்துல விழுற மாதிரி இருக்கு. நம்ம கம்பெனி எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கு, எல்லா விவரத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அது உனக்கு புரியலையா? ஜீவா உயிருக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு நீங்க மறந்துட்டீங்களா? இத பாரு, எனக்கு கம்பெனி தான் முக்கியம். அது நல்லா இருந்தாதான் ஜீவா, நீ, நான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். ஹ, எனக்கு உங்க கம்பெனியை விட நம்ம பையன் உயிர் தான் முக்கியம். அவன் நல்லா இல்லைன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. குடும்பம் நிம்மதியா இல்லைன்னா நீங்க எந்த கம்பெனி நடத்தி என்ன பிரயோஜனம்? நீங்க சம்பாதிக்கிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ குடும்பம்னு ஒண்ணு இல்லைன்னா அப்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் வேஸ்ட் தானே. நீ புரியாம பேசிட்டு இருக்க மாயா. ஜீவா மட்டும் தான் நம்ம குடும்பமா, இல்ல அவன் மட்டும் தான் நம்ம பிள்ளையா? தேவா, அண்ணனியா, இவங்க நம்ம பிள்ளைங்க இல்லையா? அவங்க ஃபியூச்சர் பத்தி நம்ம திங்க் பண்ண வேண்டாம்? நான் அப்படி சொல்லலைங்க. பட் நீ பண்றது அப்படிதான் இருக்கு. காரு, பங்களான்னு இதே லைஃப் ஸ்டைலோட தான் வாழ போறோமா, இல்ல எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டு தெருவில் நிக்க போறோமான்னு ஜீவா கல்யாணத்துல நம்ம எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. இன்னைக்கு சொத்து சுகத்தோட இருந்தாலும் நல்ல மாப்பிள்ள கிடைக்கல. இதுல நடுத்தருவுல வந்து நின்னா அனன்யாவை யார் கட்டிக்குவா? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இன்னைக்கு இருக்கிற காயம் ஆறுறதுக்கு தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நாளைக்கு அங்க அடிபட்டுடுமோ இங்க அடிபட்டுடுமோன்னு யோசிச்சா நல்லா இருக்காது.
எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ரவிசங்கர் வீட்டுக்கு போய் பார்வதி ராஜம்மாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். எப்ப பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல. அதை சொல்றதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. நான் இப்ப சொல்ல போறத கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பாரு. நீங்க நியாயமா சொன்னீங்கன்னா நான் நியாயமா கேட்பேன். அதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். யாரோட நியாயத்தை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல. வர்ற அமாவாசைக்குள்ள ஜீவாவோட கல்யாணம் முடிஞ்சாதான் அவனுக்கு இருக்கிற ஆபத்து நீங்கும். அந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு பூங்கொடியை சம்மதிக்க வைக்கணும். நான் எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஜீவாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதே அமாவாசைக்குள்ள ஜீவாவை தீபிகா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன கேட்காம நீங்க எப்படி வாக்கு கொடுத்தீங்க? நீ மட்டும் என்ன கேட்காம ஜீவாக்கு எதுக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்த? இத பாருங்க, நான் சொல்றதுதான் சரி. நான் சொல்றதுதான் இந்த வீட்ல நடக்கணும். உங்க கம்பெனியை சரி பண்றதுக்கு, காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. அது உங்க பொறுப்பு, நீங்க பாத்துக்குங்க. வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஜீவா பூங்குடி கழுத்துல தான் தாலி கட்டணும், கட்டுவான். ஜீவா பிரச்சனையை எப்படி சரி பண்ணணுமோ அதை நான் சரி பண்ணிக்கிறேன். மாயா, அப்போ கம்பெனியோட நஷ்டத்தை எப்படி சரி கட்டுறது? அதுக்காக ஜீவாவை தீபிகா குடும்பத்துக்கு வித்து அந்த பணத்துல கம்பெனியை நடத்த போறேன்னு சொல்றீங்களே, இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேண்டாம் மாயா, வீம்பு பிடிக்காத. இது வரைக்கும் நமக்குள்ள இது மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. இனிமேல வர வேண்டாம் நினைக்கிறேன். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு மாயா. அதத்தான் நானும் சொல்றேன். நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இத்தனை நாளா வீட்டு விஷயத்துல எப்பவும் நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்படியே இருங்க, அதுதான் நல்லது. மாயா, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பாரு, எப்பவும் இமோஷன்ல முடிவு எடுக்க கூடாது. ஜீவா தீபிகா கழுத்துல தான் தாலி கட்டுறான். அது ஒரு நாளும் நடக்காது. கம்பெனிக்கு நஷ்டம்னா அதுக்கு நீங்க தான் காரணம். எந்த விதத்திலையும் ஜீவா பொறுப்பில்லை. நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்க. என் புள்ளைய வித்து கடனை அடைக்கலான்னு பார்க்காதீங்க. நான் அதுக்கு விடவே மாட்டேன். பூவு, உன்னை மேடம் வர சொன்னாங்க. பிரின்சிபல் மேடமா? அவங்க எதுக்கு என்ன வர சொன்னாங்க? பிரின்சிபல் மேடம் இல்ல, கரன்ஸ்பாண்டன்ட் மேடம் கூப்பிட்டாங்க. பார்வதி பாட்டி வந்திருக்காங்களா? ஆமா, ரூம்ல தான் இருக்காங்க. சரி, நான் போய் பார்க்கறேன். போ. நீ போயிட்டு நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். வாமா பூங்குடி, உட்காரு. இருக்கட்டும் மேடம். இத பாருமா, நான் எங்க இருந்தாலும் உனக்கு எப்பவும் பாட்டிதான். சொல்லுங்க பாட்டி, தாத்தா எப்படி இருக்காங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. நீங்க கூப்பிட்டுருக்கிறப்பவே நினைச்சேன், ஏன் வரலன்னு திட்டுறதுக்காக தானே கூப்பிட்டுருக்கீங்க. இல்லம்மா, நான் உன்னை வர சொன்னது வேற ஒரு காரணத்துக்காக. சொல்லுங்க பாட்டி. எனக்கு உடம்பு முன்ன மாதிரி இல்லம்மா, மனசு அதை விட மோசமா இருக்கு. உங்க உடம்ப கவனிச்சுக்கோங்க பாட்டி. உங்களை நம்பி தானே நாங்க இத்தனை பேர் இருக்கோம். அடுத்த வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி என் குடும்பத்து மூத்த வாரிசு எங்க இருக்கோ, எப்படி இருக்கோ தெரியல. அவளுக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். உங்க மனசுக்காகவே உங்க மூத்த பேத்தி நல்லா இருப்பாங்க பாட்டி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நீங்களும் உங்க பேத்தியும் சந்திக்கிறத பக்கத்துல இருந்து நான் பார்க்கணும். ஆசை நிறைவேறட்டும். நிச்சயம் நிறைவேறும் பாட்டி. ஏன் கவலைப்படுறீங்க?
அந்த கவலையோட தீபிகாவோட கல்யாண விஷயத்துக்கும் சேர்த்து நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேம்மா. பூங்குடி, நான் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம பேசணும்னு நினைக்கிறேன். நீயும் அதே மாதிரி பேசணும், சரியா? ம். சொல்லுங்க பாட்டி, உங்ககிட்ட நான் என்ன மறைச்சு பேச போறேன்? அன்னைக்கு ஜீவா தீபிகா கழுத்துல தாலி கட்டாம போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம். அவனும் நீயும் விரும்புறீங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அந்த கல்யாணமும் நடக்கல, உங்க கல்யாணமும் நடக்கல. என் குடும்ப சூழ்நிலை என்ன சுயநலமா மாத்திடுச்சு பூங்குடி. எக்காரணத்தை கொண்டும் உங்களை தாழ்த்திக்கிட்டு பேசாதீங்க பாட்டி. என்னால அதை தாங்கிக்க முடியாது. வேண்டாமா, உன்னோட அன்பு மரியாதைக்கெல்லாம் எனக்கு அருகதை இல்ல. வர்ற அமாவாசைக்குள்ள ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும்னு சாமியார் சொல்லிட்டாராம். நாள் நெருங்க நெருங்க என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு எல்லாருக்கும் நெஞ்சு திக்கு திக்குன்னு இருக்குமா. எக்காரணத்தை கொண்டும் ஜீவா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சொல்லுங்க பாட்டி, நான் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லுமா. உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னம்மா? என்னோட ஆசை என் தாத்தாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும். நல்லபடியா படிச்சு முடிச்சு கலெக்டர் ஆகணும். அவ்வளவுதான் பாட்டி. குட். நானும் கேள்விப்பட்டேன். மாயாவதி கம்பல் பண்ணதுனால்தான் நீ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. ஜீவா நெருங்கி வந்தாலும் நீ விலகி போறேன்னு உன்னை. உண்மைதான் பாட்டி. எனக்கு ஜீவா சார கல்யாணம் பண்ற எண்ணம் எல்லாம் துளி கூட இல்ல. நிஜமாதான் சொல்றியா பூங்கொடி? அதுக்கப்புறம் பேச்ச மாத்தக்கூடாது. நான் யார்கிட்டயும் மாத்தி பேச மாட்டேன் பாட்டி. அதுவும் உங்ககிட்ட போய் நான் மாத்தி பேசுவேனா? சொல்லுங்க, நீங்க என்ன சத்தியம் பண்ணணுமோ சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். சத்தியம் எல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாமா. நீ சாதாரணமா சொன்னாலே அது சத்தியம் பண்ணதுக்கு சமம்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி பாட்டி. நீங்களாவது என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஜீவா சார் கல்யாணத்துல நான் எந்த வகையிலயும் குறுக்க வந்து நிக்கவே மாட்டேன். தீபிகாவை சாருக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் எந்த விதத்திலையும் தடையா இருக்க மாட்டேன் பாட்டி. நீங்க தாராளமா ஜீவா சாருக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி ஜீவா சார் உசுரை காப்பாத்துங்க பாட்டி. எனக்கு அதுவே போதும். பூங்குடி, நீயும் எனக்கு ஒரு பேத்தி மாதிரிதான். ஆனா குடும்பம்னு வரும்போது தீபிகாவோட பாட்டியா மட்டும் பேசுறது எனக்கு அருவருப்பா இருக்கு. பாட்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களால எப்பவும் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே முடியாது. நான் மனசார சொல்றேன், தீபிகா ஜீவா சார் கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்களுக்கு நான் தொந்தரவா இருக்க மாட்டேன் பாட்டி. வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்காக நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஐயோ வேண்டாமா, அதெல்லாம் வேண்டாம். நீ எங்கேயும் போக வேண்டாம். உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு. இத பாரு, நீ சொன்ன மாதிரியே கலெக்டர் ஆகி பேரும் புகழும் வாங்குவ.
எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பாட்டி. நல்லா இரு. எப்பவும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். சரி பாட்டி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போட்டுமா? ம்.